நம்ம கலர் கோட்டி பாக்ஸை பாத்தீங்கன்னா பிரிக்கவே முடியல. அதாவது குவாலிட்டி வந்து வந்து சில பேர் கொரியர் வச்சு விட்டு வச்சுக்கோங்களேன், அதாவது பிரிஞ்சு போகும், வரமாட்டேங்க, உடஞ்சு போகும், நெளிஞ்சு போகுங்க. நானும் ஒரு 2 நிமிஷமா பிரிச்சுட்டு இருக்கேன். நமக்கே ஒரு டென்ஷன் ஆயிப்போகுது. அந்த அளவுக்கு பேக்கிங் ரொம்ப சங்கட்டமா இருக்கு. பாத்துக்கோங்க, பாக்ஸ் சூப்பரா இருக்கு. பேக்கிங் பாத்துக்கோங்க, வெடி எப்படி இருக்கு பாருங்க. வெடியோட பேக்கிங் ஃபர்ஸ்ட் பேக்கிங் தான் முக்கியம். நிறைய பேர் வந்து ஒரு 10,000 கடை இருக்கும் செவ்வாய்ச்சில, பேக்கிங் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா கேட்டா சொல்ல முடியாது. இருக்கும், 1 இடத்துக்கு இருக்கும். நமக்கு வந்து பேக்கிங் பயங்கரமா இருக்கும். பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒண்ணு கூட நெளியாது, குலையாது, அந்த அளவுக்கு இருக்கும். சோறோட குழஞ்சு போகும். நம்ம பேக்கிங் குலையவே குலையாது. இப்போ இதோட பர்பன் என்னதே சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் வீக். இந்த இங்கிலீஷ் இந்த பாடத்துக்கு கொஞ்சம் லீவ் போட்டேன், இங்கிலீஷ் கொஞ்சம் வீக். இது எப்படி இருக்குன்னு பாப்பா. சட்டி வந்து நம்ம கையளவுக்கு இருக்கும். ஒரு சட்டி நீங்க வந்து புஷ்வானான்னு சொல்லுவாங்க, 2 வெரைட்டி சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க கையில வச்சு போடுறீரு, அது ஒண்ணும் செய்யாதியா. நம்ம வெடி வந்து ஒண்ணுமே செய்யாது, வெடிக்காது. கொஞ்சம் பின்னாடி வெடி ஒசூர நானே ஒரு 5 அடி இருக்கேன். அதுக்கு மேலதான் போவோம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரைட். சவுண்ட் பாத்தீங்களா? சவுண்டு அதாவது நம்ம செட்டு போந்து செட்டு சருட்டு அந்த புகையில கூட முடிச்சது வராது. நம்ம சத்தம் அந்த அளவுக்கு இருக்கும். பொலிஷன் கிடையாது. நம்மளும் இப்படி பொலிஷன் எல்லாம் வராது. நிறைய பேர் கேஸ் போடுறாங்க நம்ம பொலிஷன் ஆயினு. ஏன்னா அதனால பொலிஷன் எல்லாம் நம்ம தீபாவளிக்கு ஒரு நாள் வெடிக்கணும் வந்து யாருக்கும் பொலிஷனே வராது. வரும் லைட்டா வரும். வருமா வராதா? லைட்டா நேசா வரும். ரைட் பாப்போம்.